திருப்பூரை சேர்ந்த நபரை பிடித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கதிரவன், இது தொடர்பான மேலும் விவரங்கள். குறிப்பாக ஞானசேகரன் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடையவராக இருந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த பள்ளி மாணவி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்த உள்ளாக்கத்துக்கு முன்பாக பள்ளிக்கரணை, அண்ணா நகர், அமர்ந்தக்கரை போன்ற இடங்களிலும் குற்ற சம்பவங்களில் அவர் ஈடுபட்டிருப்பதும் போலீஸ் விசாரணையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த சம்பவங்களின் போது திருப்பூரை சேர்ந்த ஒரு குற்ற வழக்கில் தொடர்புடைய நபர் அவருடன் இருந்திருப்பதாகவும், அதே நபர் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு பல்வேறு வீடியோக்கள் ஞானசேகரின் வீடியோக்களிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில அந்த சில மாணவிகளை துன்புறுத்தப்பட போதோ, சில பெண்களை துன்புறுத்தப்பட போதோ அந்த வீடியோக்களாக பதிவு செய்வதை வழக்கமாக வைத்திருப்பதாகவும், அந்த வீடியோக்கள் ஒரு வீடியோக்களில் இந்த திருப்பூரை செய்த குற்ற வழக்கில் தொடர்புடைய நபர் இருப்பதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த நபரை பிடித்தும் இந்த மாணவி துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்பிருக்கிறார் என்ற கோணத்தில் விசாரணை செய்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த நபரின் பெயர் விவரங்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை. இருந்த போதிலும் அந்த நபர் அடையாளம் கண்டு அவரை கைது செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரை விசாரித்தால் இன்னும் கூடுதல் தகவல்கள் கிடைக்கப்பெறும் என்ற அடிப்படையில் அவரை பிடித்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களை கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், 10க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோக்கள் அதில் இருப்பதை கண்டறிந்திருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட ஞானசேகரன் அந்த வீட்டில் தனிமையாக இருக்கக்கூடிய பெண்களையும் பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கி அதனையும் வீடியோவாக பதிவு செய்வதை வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும், அது போன்றுதான் அந்த குற்ற சம்பவங்களை செயல்படப்படுவது இந்த குற்ற வழக்கில் தொடர்புடைய திருப்பூரை சேர்ந்த நபரும் அந்த வீடியோவில் பதிவில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதை வைத்து விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.